போலாமா? ஆ வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் மு. களஞ்சியம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக சற்று முன் வேட்பு மனுவை தாக்கல் செய்துவிட்டு வந்திருக்கிறேன். 1000 விளக்கு தொகுதியை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கேன். முன்னாடியே அறிவிக்கப்பட்டு விட்டேன். ஆகவே நான் கடந்த 6 மாதங்களாக இந்த தொகுதியில் தொடர்ச்சியாக இருக்கிற மக்களை சந்தித்து வருகிறேன். இந்த 1000 விளக்கு தொகுதியை பொறுத்தளவில் இது தமிழகத்தின் ஒரு இதயமான ஒரு தொகுதி. சென்னையில் மிக முக்கியமான ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரிஸ்டோக்ராட் பீப்புள், கேட்டட் கம்யூனிட்டி மக்கள் இங்கே நிறைய இருக்காங்க. இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா செய்கிற வியாபாரங்கள் தலங்கள், வணிக தலங்கள் நிறைய இந்த தொகுதியில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடிப்படை ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் வாழுகிற ஒரு பகுதியாகவும் இந்த தொகுதி இருக்குது. இதில் இந்த விளிம்பு நிலை பகுதியில் வாழுகிற ஏழை எளிய மக்களாக இருக்கிறவங்க எல்லாருமே எந்த விதமான அரசினுடைய பயன்களையும் அடையாத ஒவ்வொருவரும் அதிருப்தியில் இருக்கிறத நான் கடந்த 6 மாதங்களாக கவனிச்சுக்கிட்டு வர்றேன். அந்த மக்கள் நாங்கள் எங்கேருந்து வாக்கு கேட்டு போகிற போது அவங்க கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான். அது என்னென்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழகத்தின் முதலமைச்சராக வந்தால் டாஸ்மார்க் கடைகளை மூடுவாரா அப்படின்னு அவங்க எல்லாருமே கேட்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு குடிநோயாளி உருவாகி இருக்கிறார். ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட பிள்ளைகளும் இன்றைக்கி போதைப் பொருளுக்கு, கஞ்சா போன்ற போதைப் பொருள்களுக்கு அடிமையாக அவங்க இருக்கிறாங்க. பெண்கள் ரொம்ப மனம் நொந்து போய் கண்ணீர் வெடிக்கிறாங்க. அதனால் இந்த 1000 500 கொடுத்து 2000 கொடுத்து அவங்கள ஏமாற்றி ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிறது இனிமே ஒருபோதும் நடக்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பம் நடத்த முடியல. அவங்களுடைய வீட்டில எல்லாம் குடிநோயாளிகளை உருவாக்கி வச்சுட்டு, பெற்ற பிள்ளைகளை எல்லாம் போதைக்கு அடிமையாகி வச்சுட்டு, நீங்கள் 1000 500 தர்றேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஓட்டை போடுங்கன்னு சொல்லி இனிமேல் வாங்க முடியாது. ஆகவே நாம் தமிழர் கட்சி மீது தான் அவர்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். இந்த 1000 விளக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலையில் வாழுகிற மக்கள், குடிசை பகுதிகளில் வாழுகிற மக்கள் அவ்வளவு பெரிய நம்பிக்கையை நாம் தமிழர் கட்சி மீதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் வைத்திருக்கிறாங்க. அதனால் உறுதியாக நாங்கள் இந்த தடவை இந்த தொகுதியில் வெற்றி அடைவோம். நாங்கள் வெற்றி அடைந்தால் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிறைய இருக்குது. கல்வி, அதாவது மாநகராட்சி கல்வி, அரசு கல்வி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை முறை அதிமுகவும் இந்த தொகுதியில் வென்றிருக்கு, திமுகவும் வென்றிருக்கு. குறிப்பாக நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதியில் இன்னும் வென்றிருக்காங்க. ஆனால் இப்போ கூட திமுகவினுடைய மதிப்புக்குரிய மருத்துவர் எழிலன் அவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. ஆனால் அரசு பள்ளிகளும் மாநகராட்சி பள்ளிகளும் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் படிப்பதற்கு தகுதியற்ற ஒரு கல்வி நிறுவனங்களாக அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகாதாரம் சுத்தமாக இங்கே இந்த மக்களுக்கு பேணப்படவில்லை. அது இங்கே உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற அப்போலோ மருத்துவமனை இந்த தொகுதியில் தான் இருக்குது. ஆனால் இந்த பகுதியில் வாழுகிற ஏழை எளிய மக்களுக்கு முறையான மருத்துவம் கிடைக்குதா, அவர்களுக்கு சுகாதாரமான வாழ்க்கை வாழ்வதற்கான சூழல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி இந்த தொகுதியில் குடிநீர் தட்டுப்பாடுங்கிறது பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் மழை பெஞ்சா கூட குடிக்கிற நீரில் சாக்கடை கலந்து வருதுன்னு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் ஓட்டு கேட்டு போகும்போது குற்றச்சாட்டுகள் தான் அதிகமாக வைக்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி இருந்துடாதீங்க. மற்றவங்க இது மாதிரி போன தடவை அவங்க சொன்னாங்க, இந்த தடவை இவங்க சொன்னாங்க, நாங்கள் நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம். ஆனால் அவங்க யாருமே ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை, எங்களுக்கு எதுவுமே செய்யலை. நாம் தமிழர் கட்சியும் அப்படி இருந்துருவீங்களா அப்படின்னு இந்த பெண்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே எங்களை பார்த்து அந்த கேள்வியை கேட்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி என்பது மக்களுக்கான கட்சி. நாங்கள் ஆட்சியை பிடிக்கணும், பதவிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வரல. மக்கள் இழந்திருக்கக்கூடிய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் களத்துக்கு நாங்கள் வந்தவர்கள். ஆட்சி மாற்றம், அந்த அரசியல் மாற்றம் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக வந்தவர்கள் இல்லை. அடிப்படை
அமைப்பு அரசியல் மாற்றத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று அரசியல் களத்துக்கு வந்திருப்பவர்கள் உறுதியாக நாங்கள் 1000 விளக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வெல்லும். இப்போ நான் பட்டியலிட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் படிப்படியாக நாங்கள் சரி செய்து இந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு தூய்மையான குடிநீர் குடிக்கிற ஒரு வாழ்க்கையை, பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் ஒரு இலவச கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக படிக்கிற ஒரு சூழலை நான் உருவாக்குவேன். நிச்சயமாக மாநகராட்சி பள்ளிகளையும் அரசு பள்ளிகளையும் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு இணையாக அதை விட அதிகமாக இருக்கிறது மாதிரியான கல்வி நிறுவனங்களை உருவாக்குவேன். இந்த 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 தொகுதி முழுதுமே வாட்டர் ஏடிஎம் அமைப்பேன். அந்த வாட்டர் ஏடிஎம்மின் மூலமாக ஒரு குடும்பத்துக்கு 25 லிட்டர் தூய குடிநீரை அவர்களே பெற்றுக்கொள்வது போன்ற ஒரு ஏற்பாட்டை நான் செய்வேன். அதே போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சுகாதார வாழ்வுக்கு, அவர்களுக்கான மருத்துவ உதவிகளுக்கெல்லாம் ஒரு நடமாடும் மருத்துவமனை, ஒரு அழைப்பு கொடுத்தா வீடு தேடி மருத்துவர்கள் வருகிற ஒரு சூழலை நான் உருவாக்கி கொடுப்பேன். எல்லாத்துக்கும் மேல இங்க 2015 2023 பெரு வெள்ளம் வந்தப்போ அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதி இந்த பகுதி தான். பகுதி தான் குறிப்பா அந்த விருகம்பாக்கம் கால்வாய் ஓவர்ஃப்ளோ ஆகி எவ்வளவு தூரம் பாதிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இது பெரிய இஷ்யூ. இதை சரி பண்றதுக்கு இல்லை, இப்போ நான் இந்த பகுதியில் இந்த குற்றச்சாட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையாக வச்சாங்க. நான் தொடர்ந்து ஆய்வு செய்ததில் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் பதிக்கப்பட்ட சாக்கடை பைப்புகள் தான் இங்கே இருக்குது. அதை இன்னும் சீர் செய்யப்படலை. இப்போ பெரும் மழை தண்ணி வருகிற போது அதுக்குள்ளே அதோட கொள்ளளவு பத்தலை. அப்போ அதை மாற்றி அமைக்கணும். அந்த சாக்கடை செல்லுகிற வழிகளை அந்த பைப்பெல்லாம் நீக்கிட்டு புதிய பைப்புகள் போட்டு அதையெல்லாம் மாற்றி அமைக்கணும். இதெல்லாம் மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தரால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். அப்படியான ஒரு அரசு அமைகிற போது தான் இதெல்லாம் செய்ய முடியும். நிச்சயமாக இந்த 1000 விளக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வெற்றி அடைந்து இந்த சிக்கல், இந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த சிக்கல்களை எல்லாம் முதன்மை சிக்கல்களாக எடுத்துக்கிட்டு நாங்கள் சரி செய்வோம். இந்த நாமினேஷன் தாக்கல் பண்ண வரும்போது ஒரு வித்தியாசமான முறையில் தீபம் ஏற்றி கொண்டு வந்தீங்க. அது எதை உணர்த்துது? எதற்காக அந்த நான் 1000 விளக்கு தொகுதியில் நான் போட்டிடுறேன். 1000 விளக்கு அப்படிங்கிறது இந்த தொகுதியினுடைய ஒரு அடையாளம். ஒரு காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் 1000 விளக்கு ஏற்றி இந்த பகுதியில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்திங்கிறதுனால அந்த 1000 விளக்கை நாங்கள் எடுத்துக்கிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக அதை சிம்பலைஸ் பண்ணி ஒரு சுடரை ஏற்றுவதன் மூலமாக 1000 விளக்கு என்பதை நாங்கள் உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக சுடரேற்றி எங்களுடைய கட்சி தம்பிகள் எல்லோருமே ஒரே கட்சியினுடைய வண்ணத்தில், ஒரே வண்ணத்தில் நாங்கள் உடை அணிந்து எங்களுடைய கட்சி அலுவலகத்திலிருந்து நடந்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வந்தோம். இல்லை, திமுக எந்த தேர்தல் திமுக தேர்தல் அறிக்கை வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு பாருங்க, அவங்க என்ன வேணா கொடுப்பாங்க. நிறைவேற்றுறது மாதிரி இருந்தால் தானே கொடுக்க மாட்டாங்க. அதனால மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறதுனா ஏமாற்றுறதுக்கு பேர் தான் வாக்குறுதி. வாக்குறுதி என்று சொன்னால் அது சத்தியம், வாக்குறுதி என்று சொன்னால் அது உண்மை. அப்போ மக்களுக்கு பொது வெளியில் வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை காப்பாற்றணும். இதுவரைக்கும் திமுக அதிமுக இருவரும் கட்சிகள், இருவரும் கூட்டணிகளை திரண்டு நின்றுக்கிட்டு கொடுத்த வாக்குறுதிகளை எதையாவது நிறைவேற்றிருக்காங்களா? ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வாக்குறுதி கொடுக்கறது எல்லாமே ஓட்டுக்கான வாக்குறுதியாக இருக்காது. எப்படி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்து நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறீங்களா? அப்படி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைங்க, 2 கட்சியும் ஒரே கொள்கையில் மட்டும் உறுதியாக இருக்குது. 2 கட்சியுமே அது என்னென்னா, வீட்டுக்கு ஒரு குடிநோயாளியை உருவாக்குவது. இதில் தான் இவங்க 2 கட்சியுமே ஒரு ஒற்றுமையாக இருக்காங்க. அதனால் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது, இவர்கள் கொடுக்குற வாக்குறுதிகள் எதுக்கும் பயன்படாது. அதனால தான் நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்காது. நாங்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஆட்சி வரைவு கொடுக்குறோம். எங்களுடைய ஆட்சி வரைவு கிட்டத்தட்ட 49 தலைப்புகளில், கிட்டத்தட்ட 490க்கும் மேற்பட்ட பக்கங்களில் நாங்கள் வந்தால் எப்படி ஆட்சி செய்வோம் என்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம். நீங்கள் எங்களுடைய அந்த ஆட்சி வரைவை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதெல்லாம் இல்லையேன்னு எதை சொல்கிறீங்களோ அது எல்லாமே எங்களுடைய ஆட்சி வரைவில் இருக்கும். அதனால் மக்களை ஏமாற்றுகிற இந்த திமுக அதிமுக கூட்டணி நடுவில் இப்போ ஒரு புதிய
சக்தி ஒன்று உருவாகி வருது, நாங்கள் தான் மாற்ற கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத யோசிங்க. நாங்கள் 2000 கொடுத்தா அவங்க 1000 கொடுத்தா நான் 2000 கொடுப்பேன், 2000 கொடுத்தா நான் 2500 கொடுப்பேங்கிறாங்க. நீங்கள் மிக்ஸி கொடுத்தா நான் கிரைண்டர் கொடுப்பேன், நீ கிரைண்டர் கொடுத்தீங்கன்னா நான் வீடு கொடுப்பேங்கிறாங்க. இதுவா மாற்று அரசியல் சொல்லுங்க? அப்போ மாற்று என்று சொன்னாவே அது ஒரே கட்சி தான் தமிழகத்தில், அது நாம் தமிழர் கட்சி. நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் அறிக்கையை நீங்களும் சொல்லி நாங்களும் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். மற்ற அறிக்கையை குற்றம் சாட்டுறீங்க, அது அவங்க ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் புதுசாக வந்த தமிழக வெற்றி கழகமாகும். நீங்கள் ஒரு மக்களுக்கு தேவையான அறிக்கை கொடுத்தாலுமே ஏன் தொடர்ந்து மக்கள் உங்களை வந்து அரியணையில் உட்கார வைக்கிறதுக்கு ஏன் போதுமான அளவு வரல? எங்க பிரச்சனை இருக்கு? நாங்கள் பிரச்சனையா கட்சி கிட்ட பிரச்சனையா? கட்சியிடையும் பிரச்சனை இல்லை, மக்கள்கிட்டையும் பிரச்சனை இல்லை. மக்கள் பேரன்பு கொண்டு எங்களை நேசிக்கிறதுனால தான் ஒரு கட்சி இந்திய வரலாற்றில் ஏன் ஆட்சிக்கு வரல? ஏங்க தனிச்சு நிக்கிறேங்க. உங்களுக்கு ஒரு இல்ல, நீங்க ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறோம். இல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க, கேள்வியை கேட்டுட்டீங்க, நான் பதில் சொல்றேன். கேட்க முடியல நானு. ஏன்னா நீங்க வந்து தெளிவு மக்களிட நல்ல ஒரு விஷயம் உங்க ஒவ்வொருத்தரும் நாங்களும் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அது எந்த இடத்துல தோல்வி நம்ம வந்து இன்னுமே வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்கீங்க. இல்ல அது வந்து அவங்க பண்ணலாம்னு எல்லாமே தெரியும். ஆனாலும் கூட மக்கள் மத்தியில் எங்க வந்து டிராபேக் ஆகுதுங்கிறேன். இல்ல நான் சொல்றேன், நாங்க டிராபேக்ல இல்லைன்னு சொல்றேன். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஒரு தனிச்சு நிக்கிற ஒரு கட்சி தேர்தல்னு வந்துட்டாவே 2 கூட்டணியா பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்சு 2 பேரும் பங்கு போட்டுக்கிறாங்க வாக்குகளை. இந்த தேர்தல் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்க. 10,000 தார, 2000 தார, 5000 தாரன்னு. எந்த தேர்தலையாவது வாக்குக்கு காசு கொடுக்காம ஏதேனும் ஒரு கட்சி நடந்திருக்கா சொல்லுங்க பாப்போம். நாங்க சொல்றோம், வாக்குக்கு காசு கொடுத்தாதான் நீ ஓட்டு போட வேணாம், உன் ஓட்டு எனக்கு தீட்டு வேண்டாம், நீ சாதி பார்த்து தான் ஓட்டு போட வேணாம், உன் ஓட்டு எனக்கு தீட்டு வேண்டான்னு சொல்லி தேர்தல் களத்தில் தனிச்சு நின்று ஒரு கட்சி படிப்படியா வளர்ந்திருக்க ஒழிய இதுவரைக்கும் நாங்கள் தோல்வியை சந்திக்கவே இல்லை. 1.5 4 ஆகி 4 7 ஆகி 7 8.2 வந்து நாங்கள் நிற்கிறோம். எந்த இடத்தில் மக்கள் எங்களை தோற்கடித்தார்கள் சொல்லுங்க பார்ப்போம். மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஏன் மக்கள் பற்றி இன்னும் போய் ரீச் ஆகணுமா? நீங்க சொல்றீங்க ரைட்டு, நீங்க மார்க் வாங்கினாலுமே 100க்கு 100 வாங்குறது ஒன்று, 30 வாங்கினாலும் 35 வாங்கினாலும் பாசுன்றீங்க. நான் கேட்க வந்தது, இவ்வளவு திட்டங்களை கொடுத்தும் கூட மக்கள் மத்தியில் ஏன் அனைவருமே அந்த வாக்கு 60 ஆண்டு கால மக்கள் பொது புத்தியில திணிச்சு இருங்க. நான் சொல்லிடுறேன், மக்கள் மேல தப்பு கிடையாது. மக்கள் புரிந்து கொண்டு தொடர்ச்சியாக மாற்றி மாற்றி திரும்ப புரிந்து கொண்டவர்கள் எல்லாம் எங்கள் பக்கம் வந்துகிட்டே இருக்காங்க. 36 லட்சம் பேர் ஒரு தனிச்சு நிற்கிற ஒரு கட்சி, ஓட்டுக்கு பணம் கொடுக்காத, கோழி பிரியாணி வாங்கி கொடுக்காம சாதி பார்த்து ஓட்டு போட்டா உன் ஓட்டு வேண்டாண்டான்னு சொல்ற ஒரு கட்சிக்கு 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா மக்கள் மேல எப்படி குறை சொல்ல முடியும்? மக்கள் மெல்ல மெல்ல புரிந்து கொண்டு வருவார்கள். இந்த தேர்தலில் பாருங்க, ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படும். நாம் தமிழர் கட்சி உறுதியாக வென்று என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் நாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார், உறுதியாக வருவார், நம்புறோம் நாங்கள். மிக்க நன்றி.